ஆகா என்னது விட்டு விட்டு வெளில வந்தோடனே யார் வீட்டுல கறி குழம்பு வைக்கிற வாசம்ல அடிக்குது. ஆகா 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 என்ன மனமா இருக்கு என்ன மனமா இருக்கு. யார் வீட்டுல கறி குழம்புன்னு ஒண்ணு விளங்கலையே. இந்த பக்கம் தான் வாசம் நல்லா ஹெவியா வருது. இந்த பக்கம் யார் வீடு இருக்கு. இந்த பக்கம் முட்டைக்கண்ணி வீடும் சரோஜாக்கா வீடும் இருக்குது. முட்டைக்கண்ணி இம்புட்டு வாசமா குழம்பு வைக்க வாய்ப்பே இல்லை. அப்ப கண்டிப்பா சரோஜாக்கா வீட்டுல தான் கறி குழம்பு வைக்குதுன்னு நினைக்கிறேன். போய் ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். ஏ கறி குழம்பு வாசம் அது மண்ண மண்ணக்க வீசும் இதோ வந்துட்டேன். அப்பாடா ஒரு வழியாக நம்ம கறி குழம்பு வச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு என்ன நம்ம வச்சு குழம்பு இம்புட்டு வாசமாக இருக்குது. ஐயோ இந்த வாசத்தை பிடிச்சி எவ்வளாச்சும் சோத்துக்கு வந்துட்டாங்க என்ன பண்ணுறது. பேசாம ஊடு ஃபுல்லாக சென்ட் அடிச்சு விட்றலாம். அப்பாடா இந்த செண்டை ஊடு ஃபுல்லாக அடிச்சிருவோம். முதல்ல இங்கே அடிப்போம். அப்பாடா செண்டை ஊடு ஃபுல்லாக அடிச்சாச்சு. இனிமேல் செண்டு வாசம் மட்டும்தான் வரும். கறி குழம்பு வாசம் வரவே வராது. என்னது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கறி குழம்பு வாசமா இருந்துச்சு. இப்ப என்ன வீட்டுக்குள்ள வந்தோடனே செண்டு வாசமா இருக்குது. தெரியாதா என்னது ரொம்ப ஹெவியால செண்டு வாசமா இருக்குது. ஒண்ணு விளங்கையே. சரோஜாக்கா சரோஜாக்கா அதானே பார்த்தேன். என்னடா கறி குழம்பு வச்சிட்டோமே எனக்கு எவ்வளோ காணுமேனு தான் வந்துட்டால. தெரியாதா இந்த வீட்டில் ஒரு கறி குழம்பு மீன் குழம்பு வச்சிடக்கூடாது. உடனே வந்துருவாங்க. ஏக்கா சரோஜாக்கா ஏக்கா உன்னதாக்கா கூப்பிடுறேன். ஏக்கா காதல் விழுதா இல்லையாக்கா. ஏன் சிறப்பு நீ தான் வந்திருக்கியாக்கும். நான் வேற யாரும் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டேன்டி. ஆமா என்னடி இந்த பக்கம். அதுவாக்கா அது ஒண்ணும் இல்லக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹெவியா கறி குழம்பு வாசம் வந்துச்சு. இப்ப என்னன்னா ஒரு செண்டு வாசமா இருக்குக்கா. ஆமா உங்க வீட்டுல கறி குழம்போ. என்னது கறி குழம்பா? எட்டி அதெல்லாம் இல்லடி. என்னது இல்லையா. ஏக்கா இல்லக்கா எனக்கு நல்லா கறி குழம்பு வாசனாக்கா வந்துச்சு. அது மட்டும் இல்ல கையை மூக்கு போய் சொல்லவே சொல்லாது. எனக்கு நல்லா தெரியும். உங்க வீட்டு சைடு தான் எனக்கு கறி குழம்பு வாசமே வந்துச்சாக்கும். அப்பா இந்த சின்ன பொண்ணு மூக்கு இருக்கே 300 மோப்பனாய்க்கு சமமா இருக்குது. ஐயோ இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. பேசாம இவளுக்கு மட்டும் கொஞ்சம் குழம்பு கொடுத்து அனுப்பி வச்சிருவோமா. என்ன இந்தக்கா யோசிச்சிட்டே இருக்குது. இந்த எனக்கு நடந்துக்கிற விதமே ஒன்றும் தெரியலையே. என்னவா இருக்கும். என்னது இது செண்டு பட்டு மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும். ஓ கதை அப்படி போதோ. அடேங்க அப்பா இந்த சரோஜாக்கா சரியான ஆளா இருக்குது. வச்ச கறி குழம்பு வாசம் தெரியக்கூடாதுங்கிறதுக்கா ஊடு ஃபுல்லா சென்ட் அடிச்சு விட்டு போல இருக்கு. சரோஜாக்கா இந்த சின்ன பொண்ணு யாருங்கிறது இப்ப கட்டுறேன் பாரு. உன் கையாலே எப்படி அந்த கறி குழம்பை எனக்கு கொடுக்க வைக்கிறேன்னு மட்டும் பாருக்கா மட்டும் பாரு. ஏன் சொன்ன என்ன ஏட்டி இந்த சைடு என் வீடு மட்டும் மாதிரி இருக்கு. எத்தனை வீடு இருக்கு. அவங்க வீட்டுல யாராச்சும் கறி குழம்பு வச்சிருப்பாங்கடி. ஏட்டி நானே உடம்பு முடியலன்னு ரசம் தானே நிக்க வச்சேன். அடேங்க அப்பா இந்த சரோஜாக்கா என்ன இம்புட்டு நடி நடிக்குது. இந்த நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் போல. சரோஜாக்கா நீ நடிகைனா நம்ம மகா நடிகைக்கா மகா நடிகை. இப்ப பாரு. ஓ நீ உடம்பு முடியலன்னு ரசம் தான் வச்சியாக்கும். சரிக்கா அப்ப எனக்கு கொஞ்சோண்டு ரசம் மட்டும் எடுத்துருவாக்கா. நான் வீட்டு கிளம்புறேன். ரசத்தை கூட விட்டு வைக்கிறாளா பாரு. ஐயோ இல்லாத ரசத்துக்கு நான் எங்கேயும் போவேன். சரி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ரசம் கிடக்கு. அதை சூடு பண்ணி எடுத்து வந்து விட்டு கொடுத்துருவோம். சரி சரி செத்த பொருடி நான் எடுத்துட்டு வரேன். ஏக்கா சரோஜாக்கா சரோஜாக்கா செத்த நெல்லுக்கா. அப்பாடா வீட்டு கிளம்ப போறாப்புல. அப்பாடா சந்தோஷம் ரொம்ப. ஏட்டி என்னடி எதுக்கடி கூப்பிட்டாவோ. அதுவாக்கா பாவம் நீ உடம்பு செல்லன்னு சொன்ன. சரி விடு நானே போய் ரசத்தை போய் எடுத்துட்டு வரேன். நீங்க உட்காரு. ஐயோ இவ இப்போ அடுப்பி கிளம்புனா கறி குழம்பு இருக்க தெரிஞ்சிருமே. இப்போ என்ன பண்றது. இவன் மட்டும் கறி குழம்பு பார்த்தானா அம்பிட்டுதான் எல்லாத்தையும் வலிச்சு நக்கிட்டு போயிருவா. ஐயோ இப்போ என்ன பண்றது. பேசாம நம்மளே ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா கறி குழம்பு கொடுத்து இவ்வளவு பதில அனுப்பி வைக்கணுமாக்கும். ஏற்றி நான் சொல்றதை நீ நம்பிட்டியாக்கும். ஏடி என்ன நல்லா தாண்டி இருக்கேன். அது மட்டும் இல்லடி உன் மூக்கு சொன்னது மாதிரி எங்க வீட்டுல இன்னைக்கு கறி குழம்பு தாண்டி. நான் சும்மா உங்ககிட்ட பிராங்க் பண்ணனாக்கும். பிராங்க். ஓ பிராங்கு. சரிக்கா சரி நம்பிட்டேன். சரி இப்போ நீ போய் சட்டுப்புன்னு நல்ல ஒரு கிண்ணத்துல நல்ல கறி பீஸா போட்டு குழம்பு போய் எடுத்துட்டு போ. சரிடி சரி இந்த வரேன் இரு. யாருக்கு இந்த சின்ன பொண்ணு கிட்டே வா. இந்த சின்ன பொண்ணு மூக்குல இருந்து எதுவுமே தப்பிக்காதாக்கும். அசாசியா குழம்பு வச்சு இவளுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குது. எல்லாம் நம்ம தலையெழுத்து. வேற என்ன பண்றது. என்ன சரோஜாக்கா இனி எப்படி இருந்தா அந்த கறி குழம்பு கையிலே வச்சுட்டு போறாவோ. சட்டுப்புன்னு அது கிட்ட கூடு. தரேன். ஆகா 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 என்ன மனமா இருக்கு என்ன மனமா இருக்கு. சரோஜாக்கா உண்மையை சொல்லணும்னா உன் குழம்பு அடிச்சுக்கிறதுக்கு இந்த ஊர்ல ஆளே கிடையாது. இந்த ஊர்ல ஆளே கிடையாது. ஆமா ஓசி குழம்பு நல்லா தான் இருக்கும். வந்துட்டா பெருசா என்ன புகழ்றதுக்கு. சாரி சின்ன பொண்ணு சாரி. சரோஜாக்கா உப்பு மட்டும் லைட்டா கம்மியா இருக்குக்கா. சாரிடி சாரி. எக்க சரோஜாக்கா கேட்டி சொப்பனே ஏட்டி நீங்க தான் இருக்கியாக்கும். ஐயோ இன்னும் ஒருத்தையும் சமாளிச்சு அனுப்பல. அதுக்குள்ள இவ்வளவு வந்துட்டாளா. ஐயோ இவ்வளவு கிட்டே கறி குழம்பு பாதுகாக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும் போல இருக்கே. ஏட்டி பாட்டி ஏட்டி என்னடி இந்த பக்கம். நான் வரது இருக்கட்டும். ஆமா இது என்னடி இது கையில குழம்பு வச்சிருக்காவோ. ஐயோ போச்சு கறி குழம்பு பாத்துட்டாளா. அது ஒண்ணு சரோஜாக்கா வீட்டுல இன்னைக்கு கறி குழம்புடி. அதனால தாண்டி எனக்கு கொஞ்சம் கொடுத்துச்சு. அதுதாண்டி இது. என்ன சரோஜாக்கா அவளுக்கு மட்டும் கொடுத்துருக்காவோ எனக்கு இல்லையாக்கும். சரிடி உனக்கும் தானே. சரி தரேன். அப்போ எங்களுக்கு. ஐயோ இவளுக்கு இப்ப கொடுக்கணுமா. ஐயோ ஆசையா ஒரு கறி குழம்பு வச்சு சாப்பிட முடியுதா. எல்லாம் தலையெழுத்து. இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுமாக்கும். சரோஜாக்கா நீ யோசிச்சது போதும். போய் சட்டுப்பட்டுன்னு எங்களுக்கும் கறி குழம்பு ஊற்றி எடுத்துட்டு வா. வரேன் இருங்க. ஆஹா எட்டி குழம்பு ரொம்ப வாசமா இருக்குடி. கொஞ்சம் டேஸ்ட் பண்ண வாடி.
என்னது டேஸ்ட் பண்ணணுமா ஏடி கையெடு இல்லைன்னா கையை வெட்டி போடுவாக்கும் ஏடி உனக்கு தான் குழம்பு எடுத்துட்டு வர பேருக்குலடி போற வேண்டியடி உனக்கு அத்தடியாத்தா ஏடி ரொம்ப தாண்டி பண்ற ஏதோ நீ வச்ச குழம்பு வரல அப்படி ஓவரா சீன் போடுறாவோ அது நான் வச்ச குழம்போ இல்லை யார் வச்ச குழம்போ என் கையில் இருக்கிற வரைக்கும் அது என்னோட குழம்பு தானாக்கும் ஏடி சிப்புன்னு ஓசி குழம்புக்கு இம்பிடிச்சின்னு ஆவாதிரி ஆமா ஆமா இவங்க பெரிய ரொம்ப யோக்கியம் பாரு எங்களுக்கு இல்லையா குழம்பு அப்படின்னு கேட்கறப்ப தெரியலையாக்கும் ஏட்டி நீங்களும் போய் ஓச்சு குழம்பு தான் சாப்பிட போறீங்களாக்கும் அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க ஏடி நீங்க மூணு பேர் அடிச்சுக்கிறத பார்த்தா ஒரு சிரிப்பு சிரிப்பா வருதுடி ஐ வாண்ட் மோர் எமோஷன்ஸ் இன்னும் நல்லா அடிச்சுக்கங்கடி ஏட்டி விட்டுச்சு என்னடி கொழுப்பாக்கும் அது சரி ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி நாங்க மூணு பேரும் அடிச்சுக்கிறது உங்களுக்கு அப்படி சந்தோஷமாக்கும் இருடி இரு உனக்கு ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் ஐயோ கறி குழம்பு வச்சு ஆசாசியா சாப்பிடலான்னு பார்த்தா என் ஆசையில மண்ணள்ளி போட்டாளுங்க சரி சட்டுப்புன்னு இவங்களை பத்தி விட்டு இருக்கிற குழம்பையாச்சும் சீக்கிரம் சாப்பிடுவோம் இல்லைன்னா நைட்டுக்கு வந்து அதே கேட்பாளுங்க என்ன சரிச்சாக்கா அங்கே நின்று குசு குசு சொல்லிட்டு இருக்காவோ சட்டுப்புன்னு குழம்பு கொடுக்கா வாசம் வேற ஆளை ரொம்ப சுண்டி இழுக்குதாக்கும் ஏட்டி இந்த கடி வாங்கிக்கோங்க தெய்வமே தெய்வமே கண்டு கொண்டேன் தெய்வமே சரிச்சாக்கா கறி குழம்பு வாசமே அம்புடி சூப்பரா இருக்குக்கா ஏட்டி முட்டக்கா நீ போதும் நிறுத்து கொடுத்த காசுக்கு மேல ஓவரா கூவாது யாக்கா அப்ப நான் கிளம்புறக்கா வீட்டுல நல்லா சுட சுட சாதம் இருக்கு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டா அம்பிட்டு ருசியா இருக்கும்க்கா நான் வரேன் ஆனா ஆமாக்கா குழம்பு வேற நல்லா சூடா இருக்குது உடனே போய் சாப்பிட்டா அம்பிட்டு ருசியா இருக்கும் சரிக்கா நாங்க கிளம்புறோம் ஏக்கா சாதமா அடிச்சிருக்க யாட்டி சுப்புன்னு ஏட்டி உண்மையாவே சொல்லலடி எனக்கு மட்டும் தான் கொஞ்சம் கிடக்கு யாட்டி சுப்புன்னு ஏட்டி இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையாக்கும் ஏட்டி குழம்பு தான் ஓசியில வாங்கிட்டாவோ சோத்த கூட இன்னும் வச்சுக்க மாட்டியாக்கும் ஏட்டி எனக்கு சோத்தலாம் நான் காலையிலே படிச்சுட்டாக்கும் சரி சுடு சுடு சாப்பிட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் நான் கேட்டேனாக்கும் சரி நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் ஆமா சரிச்சாக்கா அப்ப நானும் கிளம்புறேன் அப்பா கிளம்புறேன்னு எல்லாரும் சொல்றாங்க தவிர்த்து எவ்வளவு கிளம்புறா பாரு பேசாம நம்ம வீட்டுல போயிருவோம் அப்பதான் இவளுக்கு கிளம்புறாது கேட்டி சாந்தி நீங்க கிளம்புங்க எனக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு நான் போய் பாக்குறேன் ஏட்டி போற இதுக்கு நீங்க நின்றுட்டு இருக்காவோ வாங்கடி வீட்டு கிளம்புவோம் சரி மக்களே உங்களை நாங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கேபிபி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்